ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கும் விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இதுதான் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ. அப்புறம் இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்லையும் ஒரு ஐலாண்ட்லேயும் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி. அப்புறம் அந்த வெதர், கிளைமேட், அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே நான் சொல்ல அப்படியே இமேஜின் பண்ணிக்கலுங்க. அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரி வந்து லிட்டில் பிட் வர்ஜின் விச் மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகேடா, வரலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே அரேபியன் சீ தான் காட்டுறாங்க. நடுக்கடலில் பயங்கரமாக அலையெல்லாம் அடிச்சிட்ருக்குது. டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 4 o'clock மேலே இருக்கும். அப்படியே லைட்டாக டிம் ஆகிட்டே இருக்குது சூரிய வெளிச்சம். பட் இன்னமும் வெளிச்சமாக தான் இருக்குது. அந்த அலைகள் வந்து அடிக்கிற ஃபோர்ஸில் அங்கே ஒரு கப்பல் வந்து பயங்கரமாக ஆடிட்டே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அது என்ன கப்பல்னால் கார்கோ ஷிப், அதாவது சரக்கு கப்பல். சரக்கு கப்பல்னாவே செம்ம வெயிட்டாக இருக்கும். அதுவும் நடுக்கடலில் அந்த கப்பலை ஓட்டுறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து வெல் ட்ரைன்டு ஒரு கேப்டனால் தான் முடியும். ஏன்னா நடுக்கடலில் ஆழம் அதிகமாக இருக்கும், அலையோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், வீசுகிற காற்றோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெதரெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த கப்பலை ஸ்டேபிளாக ஓட்டிகிட்டு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போது வெயிட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 கிட்ட பீப்புள்ஸும் இருக்காங்க. என்னடா சரக்கு கப்பலில் பேசஞ்சர்ஸா? ஆமாம், இவங்க வந்து ஏன் இப்படி ஏற்றிருக்காங்கன்னா, அவங்க நாட்டில் வந்து போர் போயிட்டுருக்கு, நிறைய மக்கள்லாம் செத்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி இவங்க எல்லோரும் ரகசியமாக வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. அதுக்கு இவங்க 3 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க போனால் போதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்கள எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஓவர்லோடாக போயிட்டுருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கப்பல் இருக்குது. அதனால தான் கேப்டன் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. அந்த கேப்டன் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சுகா தான். எஸ், அவர் தான் அந்த கார்கோ ஷிப்போட கேப்டனாக இருக்கார். டேஹங் வந்து வைஸ் கேப்டன், ஜிமின் வந்து நேவிகேட்டர். 3 பேரும் அந்த கப்பலை வந்து ரொம்ப கவனமாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அரேபியன் சீனாவே கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம். அங்கே வந்து கடல் கொள்ளையர்கள்லாம் அதிகமாக சுற்றிட்டுருப்பாங்க. இப்போ கூட்ஸ் கப்பல், அதாவது கார்கோ ஷிப்னால் ரொம்பவே ஆபத்து. அவங்க கொண்டு போகிற திங்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், தங்கம், வெள்ளி அந்த மாதிரியும் இருக்கலாம். அவங்க என்ன வேணாலும் ஷிப்பில் கொண்டு போகலாம். அந்த அரேபியன் சீயில் போகும்போது அந்த சோமாலியா பைரட்ஸ்னு இருப்பாங்க, அவங்களோட தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும். உண்மையாகவே இதெல்லாம் நடக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். க்ரோமில் போய்ட்டு சோமாலியன் பைரட்ஸ்னு போட்டிங்கனாவே வரும். நீங்கள் வேணும்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். அப்புறம் யாரெல்லாம் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மூவி பார்த்துருக்கீங்க, அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டோரி வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போது நம்ம சுகா வந்து அந்த கப்பலோட ஸ்டியரிங்கை வந்து ஆட்டிட்டு அந்த கப்பலை வந்து கூலாக ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு பக்கத்தில் டேங் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது நேவிகேஷன் எல்லாத்தையும் நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்ருக்காரு ரேடாரில். அதாவது அந்த கப்பலை சுற்றி ஏதாவது கப்பல் வருதா, இல்லை பனிப்பாறை என்ன வருதா, ஐலாண்ட் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஆபத்து இருக்கான்னு சொல்லி நேவிகேஷனை பார்த்துட்டே இருக்கார் ஜிமின். இவங்க ஏன் இப்படி கத்திகிட்டு இருக்காங்க? எனக்கு தலையே வலிக்குது. இவங்களால நிம்மதியாக வேலை செய்யவும் முடியல, தூங்கவும் முடியல, எரிச்சலாக இருக்குது. டேஹாங், என்ன சொல்கிற? என்னால் முடியல, எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் அமைதியாக இருக்க சொல்ல முடியாது. என்னடா நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க? இல்லை, என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இத்தனை வருஷம் கார்கோ ஷிப்பை ஓட்டி ஓட்டி ரோபோவை மாறிட்டான்னு நினைக்கிறேன். பேசஞ்சர் ஷிப்பில் போனால் என்ன பண்ணுவான்னு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த ஷிப்புக்கு கேப்டனாக வந்தேன். எனக்கு தெரியாதா பேசஞ்சர் ஷிப்புக்கு போக சொல்லி? எனக்கு இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன், இருந்தாலும் நான் இங்கே வேணும் தான் வந்தேன். சரி விடுடா, 2 மாதத்தை ஓட்டிட்டேன், இன்னும் 20 நாள் தான் இருக்குது, போயிடும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே. எப்படியே 3 பேரும் பேசி சிரிச்சுட்டு இந்த கப்பலை ஓட்டிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் வந்து டேஹாங்க்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா? ஏய், கேப்டன் இருக்காரு, வாடா. அப்போது டேங் வந்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு ஜிமினோட சேரில் போய் உட்காராரு. ஜிமினும் எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் போகிறாரு. அப்போ சுகா வந்து டேர்ன் பண்ணி பார்க்காமே, ஜிமின் எங்கே போகிற? கேப்டன் பாத்ரூம்.
என்ன பாத்ரூமா? நீ என்ன ஸ்கூல் படிக்கிறியா? கிளாஸுக்கு நடுவில் எக்ஸ்கியூஸ் கேட்டு பாத்ரூம் போகிறதுக்கே? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. நம்ம இப்போ அரேபியன் சீல இருக்கோம், ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸு. இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். நீ வந்து மானிட்டர் பண்ணு. டெஹாங், நீ வந்து என் பக்கத்தில் நில்லு. அப்போது ஜிமின் வந்து ஐஸ் ரோல் பண்ணுறாரு. கேப்டன், நான் ரேடாரில் பார்த்துட்டேன், சுற்றி 4 கிலோமீட்டருக்கு எந்த ஷிப்பும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் ஷிப்பை ரன் பண்ணுங்கள், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டாரு. வர வர கேப்டன்ன்ற மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சுகா புலம்பிட்டு ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்பிட்டுருக்காரு. அப்போது டேஹாங்கும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு. டேஹாங், சொல்லுங்கள் கேப்டன். அப்படி அவன் எங்கே தான் போகிறான்? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி அவனோட வேலையை விட்டுட்டு நடுவில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி போயிட்டே இருக்கான். எங்கே தான் போகிறான்? என்ன தான் பண்ணுறான்? அப்போது டே வந்து அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. எதுக்குடா சிரிக்கிற? கேப்டன், அது வந்து அவனோட ஆளை பார்க்க போகிறான். என்ன ஆளை பார்க்கவா? அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு வயடாகுது ஐஸு. ஆமாம், நீங்கள் மறந்துட்டிங்களா என்ன? நம்ம கப்பலில் வெறும் கூட்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் பேசஞ்சர்ஸையும் ஏற்றிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஐஸ் ரோல் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை விட்டுறதில்ல இவன். கரைக்கு போனாலும் அங்கே இருக்க ஒரு பொண்ணையும் விட்டுறதில்ல, கப்பலில் வந்தாலும் பார்த்தியா பேசஞ்சர்கிட்டே ரூட் விட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. சாரி, ஷிப்பை ஓட்டிகிட்ருக்காரு. இப்போது அந்த ஷிப்பில் பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸை காட்டுறாங்க. என்னடி லைலா, இன்றைக்கி என்ன உன் மன்மதனை காணும்? இந்நேரம் உன்னை தேடி வந்திருப்பானே. நானும் அவரை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவரை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி லைலா வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருக்கா. அவனும் 2 மாதமாக அவன் பின்னாடி சுற்றிட்டு உன் பதிலுக்காக காத்துட்ருக்கான். நீ என்னடானா யோசிக்கிறேன்னு சொல்லி அவனை அலைய விட்டுட்ருக்க. எப்போ தான் பதில் சொல்ல போகிற? சொல்லுவேன். நான் கரைக்கு போனோன்னே அவன் அங்கேயும் என்னை லவ் பண்ணி என் பின்னாடி வந்தானா கண்டிப்பாக நான் ஓகே சொல்லுவேன். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜிமின் வந்து அவரோட பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி அங்கே ஒரு பெரிய காரிடார் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டுருக்காரு. ஒரே சிரிப்பு தான் சாரோட ஃபேஸில். அப்போது அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே தான் போகிறாரு. போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஃபுட்டு வாட்டர்லாம் இருக்கான்னு சொல்லி நல்லா சிரித்து பேசிகிட்ருக்காரு. டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சரியான நிறைய அளவுக்கு இடம் கூட இல்லை, எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு தான் இடம் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ரகசியமாக போகிறாங்க இல்லையா, அது இல்லாமல் சரக்கு கப்பல், அவங்களுக்கு பேசஞ்சருக்கெலாம் வசதியாக இடம் இருக்காது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினை பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுவார். இப்போது இவங்க வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 months ஆக போகுது. 3 மாதமாக கடலில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க வந்து அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போனோன்னா 20 daysல போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. அப்போ ஜிமின் வந்து என்ன தான் எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருந்தாலும் அங்கே கார்னரில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து தான் அடிக்கடி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கார். அந்த பொண்ணு ஜிமினை பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருக்கா. ஏன்னா நம்ம ஜிமின் வந்து அத்தனை கூட்டத்துலேயும் செப்ரேட்டாக ரொம்ப மாசாக தெரிகிறாரு. அவரோட யூனிஃபார்ம், அவரோட பேச்சு, சிரிப்பு எல்லாமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பொண்ணு ஜிமினையே வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கு. ஜிமின் வந்து அந்த பொண்ணை டர்ன் பண்ணால் உடனே ஹெட் டர்ன் பண்ணிக்குது. அதை பார்த்து ஜிமின் வந்து ஸ்மெக் பண்ணுறாரு. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு. ஹாய் லைலா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அவள் வந்து ஹெட்டப் பண்ணி ஜிமினை பார்க்குறா, எழுந்து நிற்கிறா. என்ன சார், சாப்பிட்டியா? ஃபுட்டெல்லாம் உனக்கு இருக்கா? வாட்டர்லாம் இருக்கா? இருக்குது சார், நீங்கள் கொடுத்ததே என்கிட்ட நிறைய இருக்குது. சரி, இப்படியே கூட்டத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருப்ப? வெளியே வா, அப்படியே காத்தோட்டமாக போயிட்டு வருவோம். ஃபைனலி 2 பேரும் அங்கே இருக்க ஒரு பால்கனி கிட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் வந்து லைலாவே பார்த்துட்ருக்காரு. அவள் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்ருக்கா. அவள் வந்து அந்த காலத்தில் ஒரு ஃப்ராக் மாதிரி போடுவாங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா. ஜிமின் அவளையே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி அவள் கூட பேசிகிட்ருக்காரு.
என்ன கேப்டன் சார், உங்களுக்கு இப்போ தான் என்னை பார்க்க டைம் கிடச்சதா? அப்போ ஜிமின் வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. எது நான் கேப்டனா அப்படின்னு. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு. பின்ன கேப்டன்னா சும்மாவா? கப்பலை ஒழுங்காக ஓட்டணும், எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, பொறுப்பு இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்குறேன்னா அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்ல. இப்படி தான் கேள்வி கேட்பியா? இல்லை அப்படி இல்லை, நான் 2 நாளாக பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. இப்போ வந்து நம்ம அரேபியன் சீல இருக்கோம், அதனால் இங்கே வந்து டேஞ்சர் அதிகமாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்னும் 2 டேஸில் நான் ஃப்ரீ ஆகிடுவேன், அப்புறமா நிறைய டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஓகே சொல்லிடுவல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது லைலா வந்து ஜிமினை பார்த்து ஷையாக ஹெட் ஆன் பண்ணுறா. அப்போ ஜிமின் அவகிட்ட போய் அவளோட சின்ன அப் பண்ணுறாரு. என்ன ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஓகே சொல்லிடுவல்ல? ட்ரை பண்ணுறேன், நான் இன்னும் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சின்ன பிடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஜிமினோட பேக்கெட்லேருந்து அவரோட வாக்கி டாக்கி வந்து சவுண்டு போடுது. நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க அப்படின்னு நினச்சிட்டு வாக்கி டாக்கி எடுத்து, ஹலோ ஹலோ ஜிமின், எங்கே இருக்க? உடனே ஷிப் கண்ட்ரோல் ரூமுக்கு வா. வாட்? உடனே வான்னு சொன்னேன். அப்போது ஜிமின் வந்து டக்குன்னு அவரோட பேக்கெட்டில் அதெல்லாம் வச்சுட்டு, லைலா இங்கே பாரு, நீ வெளியே நிற்காத, உள்ளே போ, டோரெலாம் க்ளோஸ் பண்ணிக்கோ, எல்லோரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நான் உடனே மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஓடுறாரு. அதை கேட்டோடனே லைலா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவளும் பயந்துட்டு உள்ளே போகிறா. அவளுக்கும் அந்த அரேபியன் சீ பற்றி நல்லாவே தெரியும், அதனால உள்ளே போயிட்டு அப்போது ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக ஷிப் கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாரு. டேஹங் என்னாச்சு? ஜிமின் இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடார் சிக்னல் காட்டும் இல்லையா, அந்த மானிட்டர் வந்து காட்டுறாரு. இங்கே பாரு, நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைரட் ஷிப் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலர் எடுத்து பார்க்குறாரு. அப்போது 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பைரட் ஷிப் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே 2 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. கேப்டன், நம்மளை நோக்கி ஒரு பைரட் ஷிப் வந்துட்டுருக்கு. ஆமாம் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஆங்கரை போட்டு ஸ்டாப் பண்ணவும் முடியாது, நடுக்கடலில் இருக்கோம். நம்ம கரை ஒதுங்கணுன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே அவங்க நம்மளை நோக்கி வந்துடுவாங்க. அதுக்காக வேறு வழியை நம்ம பார்த்தே ஆகணும். ஜிமின், உன்னோட ரேடாரில் மானிட்டர் பண்ணு, பக்கத்தில் ஏதாவது தீவு இருக்கான்னு பாரு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அங்கே ஒளிஞ்சிருக்கிறது தான் நல்லது. நம்மக்கிட்ட நிறைய கூட்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களும் இருக்காங்க. ரொம்ப ஆபத்து. மக்களை மட்டும் அவங்க கை வச்சிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கூட்ஸ் திருட போனாவே நம்ம நேவி ஆஃபீஸருக்கு பதில் சொல்லி ஆகணும். இதில் நம்ம நிறைய மக்களை வேறு ஏற்றிட்டு போகிறோம், கவர்மெண்ட்டுக்கு அப்போஸாக. இது மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். இங்கே பாரு, இப்போதைக்கு நம்ம ஒளிஞ்சிக்கிறது தான் நல்லது. ஜிமின், உன்னோட ரேடாரில் பாரு, பக்கத்தில் ஏதாவது ஐலாண்டு இருக்கான்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது டேங் வந்து டக்குன்னு போய் அவரோட ஸ்டியரிங்கை டேர்ன் பண்ணுறாரு. டேங், அவ்வளோ ஸ்பீடாலாம் டேர்ன் பண்ணக்கூடாது, 45 டிகிரியில் டேர்ன் பண்ணு, இல்லைனா ஷிப்பை வந்து கவுந்துடும். அப்போ டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவாக டேர்ன் பண்ணுறாரு. அப்போது சுகாவும் ஜிமினும் அவங்களோட பைனாகுலரில் அந்த பைரட்ஸ் கப்பில் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணி ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யாருமே இவங்கள பார்த்த மாதிரி தெரியல. என்னடா அவங்க நம்மளை பார்த்துருக்காங்களா இல்லையா? பார்த்துருந்தா இந்நேரம் எல்லோரும் நம்ம கப்பலை பைனாகுலர் வச்சு பார்த்து நம்மளை அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ டேங்கும் பைனாகுலர் வாங்கி பார்க்குறாரு. கேப்டன், அதுதான் உண்மை, அவங்க இன்னும் நம்மளை பார்க்கல. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தீவுக்கிட்ட போயிடணும். இப்போவே டைம் ஆல்மோஸ்ட் 5:30 ஆகிடுச்சி, சன்செட் ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடும். நம்ம ஷிப்பில் இருக்க அன்வான்ட் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமினும் டக்குன்னு மெயின் ரூமுக்கு போய் அன்வான்டாக இருக்க எல்லா சைடில் இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. அப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணவுடனே உள்ள பேசஞ்சர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கரமுறன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டோன்னே டே வந்து ஐஸ் ரோல் பண்ணுறாரு. டேய், அவங்கக்கிட்ட போய் சொல்கிறா, இப்படி ஒரு ஷிப் நம்மளை பார்த்துருச்சு, ஆபத்து இருக்குது, கொஞ்ச நேரம் மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடா, போடா
அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்து சிரிச்சுட்டே இவன் ஒரு சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. போனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், யாருக்கும் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க அப்படி சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட் ஆகுறாங்க. பைரட் ஷிப் ஒன்று நம்மளை பார்த்துருக்கோம், இன்னும் அவங்க ஷிப்பை வந்து நம்மளை கவனிக்கல. அதனால தான் நம்ம ஷிப்பில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் எல்லா சேனலு ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் வெளிச்சத்தை வச்சுக்கோங்க, யாரும் கத்தாதீங்க, நம்ம இப்போ ஆபத்தில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களாம் பீதியில் ஜிமினை வந்து பேன் பார்த்துட்ருக்காங்க. ஓகே கத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வராரு. ஒரு வழியாக எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. என்னடா அவங்க இன்னும் பார்க்கல தானே நம்மளை, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷிப்பை வந்து அப்படியே டர்ன் பண்ணி அங்கே இருக்க ஒரு ஐலாண்ட் கிட்டே போயிட்டுருக்காங்க. ஃபைனலி இவங்களும் கிட்ட ஐலாண்ட் கிட்டே போயிட்டாங்க. இப்போ போட்னால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடற்கரை மேலேயே ஏற்றி ஸ்டாப் பண்ணலாம். பட் இது வந்து பெரிய கார்கோ ஷிப்பு, அந்த கரைக்கிட்டலாம் போக முடியாது. அந்த கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே தான் ஷிப்பு வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஆங்கரை போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அப்பா கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்கள்ல. அப்படி தான் நினைக்கிறேன். நாம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அவங்களோட கப்பல் அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அவங்கள க்ராஸ் பண்ணி நம்மளோட நாட்டுக்கு போயிடணும். ஆல்மோஸ்ட் நம்ம 3 மாதத்துக்கிட்ட நம்மளோட பயணத்தை முடிச்சிட்டோம். இன்னும் 20 நாள் தான் இருக்குது கரையை நம்ம அடையிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கோட்டை விட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போது சுகா வந்து அப்படியே அந்த ஷிப்போட இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறாரு. கேப்டன் ஏன் இன்ஜின் ஆஃப் பண்ணுறீங்க? பின்ன இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். என்ன நைட்டு ஃபுல்லாவா? என்னாலலாம் முடியாது அப்படின்னுட்டே வந்து கத்திகிட்ருக்காரு. இவன் ஒருத்தன் ஆச்சு போச்சுன்னா கத்திகிட்டே இருக்கான். என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு வந்து அமைதி வேணும். எனக்கு இவங்களோட கூச்சல்லாம் கேட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. முன்னாடியாவது கப்பலோட இன்ஜின் சவுண்டு, கடலோட அலை சவுண்டுன்னு சொல்லி இவங்க சவுண்டு கம்மியாக கேட்டுச்சு. நீங்கள் எப்போ இந்த கரைக்கு வந்தீங்களோ அப்போ இருந்து இவங்களோட கூச்சல் அதிகமாக என் காதில் கேட்குது. என் காதில் வந்து ரத்தமே வந்துடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காய்ச்சி முச்சுன்னு கத்திகிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே அந்த பைரட் ஷிப்பை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் அவங்க பார்க்காம தான் இருந்தாங்க. பட் நம்மளோட ஷிப்பில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணோன்னே அவங்க பார்த்துட்டாங்க. அங்கேருந்து சுகாவோட கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஷிப்பில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. டேய் இங்கே வந்து பாரு, நம்ம ஒரு கார்கோ ஷிப்பை பார்த்துட்டேன்டா, நான் ஒரு ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஓடி வந்து பைனாகுலரில் பார்க்குறாங்க. ஆமாம் மச்சான், நிறைய சரக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுக்குடா இவனுங்க லைட்லாம் ஆஃப் பண்ணுறானுங்க? ஏய் நம்மளை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் போடுறாங்க. ஆனால் பாவம் அவங்களால நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அவனை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நம்ம இப்போ உடனே அந்த ஷிப்பை போய் ஹைஜாக் பண்ணுறோம். விடியறதுக்குள்ளே நம்ம அந்த ஷிப்பில் இருக்க முக்கால்வாசி கூட்ஸை நம்ம ஷிப்புக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் ஆரவாரமாக டான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு சரக்கு கப்பலை பார்த்துட்டோம், நிறைய திருட போகிறோம், கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட சுகாவோட கப்பல் வந்து அப்படியே லெஃப்டில் டர்ன் ஆகி போயிட்டுருக்கு. எங்கடா போகிறாங்க அவங்க? நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறோன்னு ஏதோ வித்த காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இரு. நம்மளோட சுகா கப்பலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம கப்பல் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐலாண்டுக்கிட்ட போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இவங்க வந்து பாதி தூரம் வந்துட்டு இவங்களும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. இவங்க என்ன அந்த ஐலாண்ட்கிட்ட போயிட்டுருக்காங்க? அதானே, இவனுங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா இல்லையா? நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறோன்னு நினச்சி ஒரு பெரிய ஆபத்தில் மாட்ட போகிறாங்கடா. ஆமாம், இப்போதைக்கு நாம் அங்கே போகிறது நம்மளுக்கு ஆபத்து. இங்கேயே நின்று வெயிட் பண்ணுவோம். விடியறதுக்குள்ளே அதில் ஒருத்தனும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க சரக்கை நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பெரிய ரிஸ்க்காக இருக்க போகிறதில்ல. கரும்பு தின்ன கூலியா? எனக்கு தேவையில்ல. நான் விடிய அந்த கப்பலையே பார்த்துட்டு அங்கே நடக்கிற கலபரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன்.
அப்படின்னு சொல்லி அந்த கப்பலில் இருக்கவங்களாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த தீவுக்கிட்ட போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜ் பையன் கேட்குறான். அவன் இப்போ தான் கடல் கொள்ளையில் ட்ரைனிங்கில் இருக்கான். ஏன்னா அது சாதாரண தீவு இல்லை, மோகினி தீவு. அதுக்கிட்ட போன யாருமே இது வரைக்கும் திரும்பி உயிரோடு வந்ததே இல்லை. கேப்டன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கப்பலை பார்த்துட்டே கேட்குறான். ஃபுல்லாக இருட்டிடுச்சு, நிலா இன்னும் வரல, ஆனால் இருட்டு மட்டும் ஃபுல்லாக சூழ்ந்துடுச்சு. அந்த இடமே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அந்த தீவை பார்த்துட்டே அந்த கேப்டனை பார்த்து என்ன சொல்கிறீங்க கேப்டன், அது மோகினி தீவா? ரொம்ப ஆபத்தான இடம், அங்கே மோகினி வாழ்ந்துட்டுருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன் கேளு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பைரட்ஸ் கப்பல் ஒன்று அந்த தீவு வழியாக போச்சு. திடீர்னு எப்போவும் இருட்டாக இருக்க அந்த தீவு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அங்கே நிறைய வீடு, கோபுரம், மாளிகைன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்தோன்னே கடல் கொள்ளையர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இது என்னடா தீவு நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வரலான்னு போனாங்க. ஆனால் அங்கே போன யாருமே உயிரோட திரும்பி வரவே இல்லை. அப்படியா? என்னாச்சு அவங்களுக்கெல்லாம்? அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மோகினி, அவள் அவ்வளோ அழகாக இருப்பாளாம். இப்படி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகு. அவளோட சிரிப்பு, நடை, அவளோட உடம்பு, இது எல்லாத்தையும் பார்த்து மயங்காத மனுஷனே கிடையாதான். அவளோட மாய சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் மயக்கிடுவா. அப்படி தான் அந்த பைரட் ஷிப்போட கேப்டனும் அவளை பார்த்து மயங்கிட்டாரு. அவள் அழகில் மயங்கி அந்த மயக்கத்திலே அவளை ரொம்ப மோசமாக சூறையாடணும்னு நினச்சான். அவகிட்ட ரொம்ப லவ்வாக பேசுகிற மாதிரி நடித்தான். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மோகினி அவனை பார்த்து சிரிச்சா. கடைசியில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாலாம். ஆனால் நம்ம கேப்டன் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, அதுக்கு வாய்ப்பில்லை, நீ என்னோட இன்னைக்கு நைட்டோட பார்ட்னர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொடுறதுக்காக கிட்ட போனானோ. அவ்வளோதான், அந்த கேப்டன் மட்டும் இல்லை, அந்த கப்பலில் போன ஒருத்தரையும் உயிரோட விடாமல் மொத்த பேரையும் கொலை பண்ணிட்டாலாம். இதெல்லாம் உண்மையா? இந்த காலத்துலையும் இதெல்லாம் நம்புகிறாங்களா? நம்புகிறாங்க. மோகினி, அவளை பார்த்தா எல்லா ஆண்களுக்கும் ஒரு மோகம் வருமா, அதுலேருந்து அவங்களால மீளவே முடியாதான். அந்த மோகினியோட கண்ணை உத்து பார்த்தா அவங்களோட சுயநனவே இழந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோகினி அவங்களோட உடம்புல இருக்க மொத்த உயிரிலையும் வெளியே எடுத்துருவா. அதுக்கப்புறம் யாரையும் நம்ம உயிரோட பார்க்க முடியாது. என்ன? இல்லையே, இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போன கப்பல்லாம் ஒன்றுமே ஆகலையே. ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது நார்மல் டே. இன்றைக்கி ஃபுல் மூன் டே அன்னைக்கு அவங்களோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அந்த அதர் சைட் நம்மளோட சுகாவோட கப்பலை காட்டுறாங்க. சிமின், சுகா, டயாங் 3 பேரும் நல்லா சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. டயாங், நாளைக்கு உன் பர்த்டே தானே, ஹாப்பி பர்த்டே. அது ஒன்று தான் இப்போ குறைச்சல். அப்போ சுகா வந்து டேவை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ என்னடா உன் பிரச்சனை? கேப்டன், நான் வந்து என் பர்த்டே அதுமா நல்லா சரக்கு அடிச்சுட்டு குப்பரை படுத்து ஒரு நல்ல தூங்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது? நல்லா குடிச்சிட்டு ஒரு நாள் தூங்கு. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணலை, ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏண்டா, இவங்க எப்படி கத்திகிட்ருக்காங்க பாரு, என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும். இவங்கள போனால் போது பாவன்னு சொல்லி கப்பலில் ஏற்றினேன். இப்போது இவங்களை எப்படா எடுத்துகிட்டு போய் கரையில் தள்ளுவோன்னு இருக்குது. மனுஷங்க மாதிரியா பண்ணுறாங்க? அனிமல்ஸ் மாதிரி கத்திகிட்ருக்காங்க. டயம், இங்கே பாரு, அவங்க தங்கியிருக்க காரிடாரில் விண்டோஸ் அதிகமாக இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால அவங்க பேசுகிற சவுண்டு வந்து எக்கோ ஆகி அப்படியே நம்மளுக்கு மேலே வந்து கேட்குது. அவ்வளோதானே தவிர அவங்க அவ்வளோலாம் கத்தலை. நான் அந்த டிபேட்குள்ளேயே வரல. ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் அமைதி வேணும். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். காலையில் தானே ஷிப் இங்கேருந்து கிளம்போம். ஆமாம், வேறு வழியே இல்லை. நம்ம நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். சரி,
அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவர் கையில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஷிப் கண்ட்ரோல் ரூமில் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும்ல, அங்கே வெளியே வந்து நின்று சரக்கடிச்சிட்டே சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஃபுல்லு இருட்டாக இருக்குது. கடலோட அலை சவுண்டு மட்டும்தான் கேட்குது. கடலே அவ்வளோவா கண்ணுக்கு தெரியல. அப்போது டே வந்து அவரோட பாட்டில் சிப் அடிப்பார் இல்லையா, பாட்டம் சிப்பு, அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்க மேகங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த ஃபுல் மூன் வந்து புதுசாக வயசுக்கு வந்த பொண்ணு வெக்கப்படுற மாதிரி வெக்கப்பட்டுட்டே அந்த மேகத்துலேருந்து எட்டி பார்க்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகங்கள்லாம் விட்டுட்டு தனியாக வந்து அந்த ஃபுல் மூன் நிற்கிது. அப்போது அந்த கடற்கரை, அந்த தீவு, டேங்கோட கப்பல்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலாவோட வெளிச்சம் வந்து பரவுறது, ஏதோ பாடியில் வைரஸ் போகிற மாதிரி பரவுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. டே வந்து பாட்டம் சிப் அடிச்சுட்டு அந்த பாட்டிலை தூக்கி போடுறாரு. அது போய் கீழே டம்முன்னு உடையுது. அப்போ டே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவர் போட்ட பாட்டில் வந்து அங்கே இருக்க ஒரு கரையில் போய் முட்டி கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அப்போது டே வந்து இவ்வளோ நேரமாக அந்த தீவோட அழகை பார்க்கவே இல்லை. இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஐலாண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையாக மரமெல்லாம் காற்றுல ஆடிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கே டேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் வருஷத்தில் 3/4 நாள் கடல்லே இருப்பாங்க இல்லையா, தரையை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ கடல், தண்ணி, வானம், அந்த உப்பு காற்று இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போயிருக்காரு. அந்த நிலத்தை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த நிலத்தில் போய் கால் வச்சு நடக்கணும் போல் இருக்குது. அப்போட்டே வந்து டக்குன்னு அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே வந்து வராரு பால்கனியிலேருந்து. கேப்டன், நம்மளோட ஷிப் வந்து காலையில் தானே கிளம்போம்? ஆமாடா. ஏன்? இல்லை, பக்கத்தில் இருக்க தீவுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வாட்? இந்த ராத்திரிலையா? அந்த தீவுக்கு எதுக்கு? இல்லை, எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு நிலத்தை பார்த்து மரம், செடி, கொடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். என் கூட வரீங்களா? நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாம். என்ன? கேப்டன், வைஸ் கேப்டன், நேவிகேட்டர்னு 3 பேருமே இந்த கப்பல்லேருந்து வெளியே போயிட்டா அப்போ இந்த கப்பலோட நிலமை? நாம் வந்து ஒரே அடியாக போயிடுறதில்ல. டேய், என்னடா சொல்கிற? இங்கே பாரு, காலையில் தான் இந்த ஷிப் இங்கேருந்து கிளம்போம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அங்கே இருக்க தரையில் படுத்துட்ருக்கலாம். இங்கே தூங்குறதுக்கு பதிலாக அங்கே போய் தூங்கி எந்திரிச்சு வரலாம். ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டுக்கு. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து டக்குன்னு அங்கேருந்து அந்த ஷிப்லேருந்து கீழே இறங்குறாரு. அப்போ ஜிமினும் சுகாவும், என்னடா இவன் இப்படி ஆயிட்டான்? ஆமாம், நாமளும் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ சுகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ஷிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறாங்க. அப்போ அந்த கப்பலோட சைடில் வந்து நிறைய போட்ஸ் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை வந்து லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கடல்லையே அந்த ஷிப்பெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி சிங்க் ஆச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன போட்டை வந்து கட்டியிருப்பாங்க. இப்போது இவங்கெல்லாம் இது வந்து சரக்கு கப்பலில், அதனால சின்ன போட்டாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பேர் தான் வேலை செய்வாங்க. அதில் வரும் 4 போட் இருக்கும், அவ்வளோதான். இப்போது டேங் வந்து ஒரு போட்டை வந்து கட்டை வந்து கலட்டிகிட்ருக்காரு. அதுக்கு போய் நம்ம ஜிமினும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபைனலி அந்த போட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறு வழியாக கீழே இறக்குறாங்க. அப்போது கீழே இறக்கணுன்னே அப்போ ஜிமினும் டேயாங்கும் அவங்களும் அந்த கயிறை பிடிச்சி கீழே இறங்கி ஃபைனலி அந்த போட்டில் வந்து ஜம்ப் பண்ணிட்டாங்க. 3 பேரும் அந்த போட்டிலேருந்து அந்த இது பண்ணி கரைக்கிட்ட போயிட்டுருக்காங்க. போட்டை ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துலேயே அந்த தீவுக்கிட்ட போய் நெருங்கிட்டாங்க. அப்போ அவங்களோட போட்டையெல்லாம் கரையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மணலில் கால் வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின், சுகா 2 பேருக்குமே 3 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து தரையில் கால் வச்சு நடக்கிறாங்க. அப்போது டேயாங் சொல்கிறாரு, சொர்க்கம் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் மூன் நைட்டு கடற்கரையில் தனியாக நடந்து போகிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த போட்டில் ஸ்டேபிளே இல்லாமல் ஆடிட்டே இருக்கும். நம்மளோட உடம்பு எப்போவும் ஆடிட்டே இருக்கிறனால இப்போ தரையில் நிற்கிறத என்னால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி காமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த மணலில் நடந்துட்டு அப்படியே அந்த கரையில் படுக்கிறாரு வானத்தை பார்த்துட்டு. அப்போது சுகாவும் ஜிமினும் சிரிச்சுட்டே வந்து அவர் பக்கத்தில் படுக்கிறாரு. என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரசனையான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஃபைனலி 3 பேருமே படுத்துட்டு அவங்களோட கடல் பயணத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க. கேப்டன், உங்களுக்கு எவ்வளோ வயசாகும்? எனக்கா கிட்டத்தட்ட 50 போகுது. என்ன 50 வயசாக போதா? ஆமாடா. ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? என்ன கேப்டன், நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க. எப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து எப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ போகிறீங்க? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. அப்படியா? ஏன் அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்குறாரு. அப்போ டேஹங் சொல்கிறாரு, ஆமாம், நம்மளோட வாழ்க்கை என்ன 3 மாதம் தரையில் 9 மாதம் கடலில். அந்த 3 மாதத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்கணுமா என்ன? அவளை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து குடும்பத்தை விட்டுட்டு இங்கே நம்ம கஷ்டப்படணும். அவள் நம்மளை நினச்சி கஷ்டப்படணும். எதுக்கு இந்த வாழ்க்கை? தேவையில்லை. அதுக்கு நம்ம சிங்கிளாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஜெயம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உன் பாடியில் ஃபீலிங்ஸ்னு ஏதாவது வருமா இல்லையா? இல்லை காதல் கத்திரிக்கான்னு அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் ரியாக்ட் ஆகுதா இல்லையா? ஜிமின், நானும் மனுஷன்தான். எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். அப்புறம் ஏன்டா? நாம் ஏன் எப்படி வாழணும்? நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? இங்கே பாரு, நீ ஓவராக குடிச்சிருக்க, என்ன வேணாலும் வளருவ. நான் குடிச்சிருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கேன். நான் சொல்கிறத கேளு. ஒரு பொண்ணோட லைஃப்பை வீணாக்க வேணாம். நம்மளோட லைஃப் இதான் முடிவு பண்ணியாச்சு. போதும். உங்கள் 2 பேர் பேச்சை கேட்டால் நானும் கெட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா, உன் லைலா ஓகே சொல்லிட்டாளா? இல்லை, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆமாம், பின்ன இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி புருஷன் நம்ம கூடவே இருப்பானா, நம்மளை கொஞ்சிட்டே இருப்பானான்னு நினைக்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளையெல்லாம் கட்டிக்கிட்டு 3/4 நாள் நீ கடலில் தான் இருப்ப, 1/4 நாள் தான் அவள் கூட இருப்ப. இதுக்காக எந்த பொண்ணு தான் ஓகே சொல்லுவா? என் லைலா அப்படி இல்லை. அவள் எனக்கு ஓகேன்னு சொல்லட்டும். நான் எப்போவும் அவள் கூடயே தான் இருப்பேன். இந்த ஷிப்பு, இந்த வாழ்க்கையெல்லாம் நான் எப்போவும் கண்டினியூ பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு நல்ல லைஃப் இருக்கும்போது நான் ஏன்டா உங்கள் கூட சுற்றிட்டு என் வாழ்க்கையை வீண் பண்ணணும்? நீங்கள் வேணால் பெரிய தியாகியாக இருந்துட்டு போங்க, ஆனால் என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு அழகான லைஃப் காத்துட்ருக்கும்போது நான்லாம் உங்கள் கூட குப்பை கொட்ட முடியாது. உங்கள் மூஞ்சிகளெல்லாம் பகலில் வேணால் பார்க்கலாம், நைட்டில் என்னால் சுத்தமாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கலாச்சிட்ருக்காரு. அதை கேட்டு சுகா வந்து முறைச்சிட்ருக்காரு. அப்பட்டே வந்து சைலண்ட்டாக படுத்துட்டு அந்த ஃபுல் மூனையே பார்த்துட்ருக்காரு. அதோட அழகை வந்து ரசிச்சுட்டே இருக்காரு. ஏய் ஜிமின், என்ன கேப்டன், உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குது? ஆமாம், எனக்கு ஏதோ கொலுசு சவுண்டு கேட்குது. அப்போது அவங்க 2 பேரும் டக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க. அந்த சவுண்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. டேய், என்னடா சத்தம் அது? தெரியல. நரி ஊழையிடுது. இல்லை, நரியா? நரியெல்லாம் தீவில் இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு சின்ன தீவு. அந்த மாதிரியான மிருகங்கள் இங்கே வாழ வாய்ப்பு இல்லை. அப்படின்ற அப்போ அது என்ன சத்தம்? எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எழுந்து உட்காடுறாங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த கடலோட சத்தம் மட்டும் வருது. ஃபுல் மூனோட வெளிச்சத்தில் அந்த தீவு ரொம்ப மோசமாக தெரியுது. அதை பார்க்கும்போது சுகாக்கும் ஜிமினுக்கும் அள்ள விடுது. இங்கே பாரு, எனக்கு என்னமோ இந்த தீவில் நம்ம 3 பேர் தனியாக இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்னு தோணுது. பேசாமல் நம்ம கப்பலுக்கே போயிடலாம் வாங்க. என்ன? நான்லாம் வரல. இங்கே பாரு, காலையில் தான் நீ கப்பல் எடுப்பேன்னு சொல்லியிருக்க. அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நாளைக்கு என்னோடய பர்த்டே. ப்ளீஸ் ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. டேயாங், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு வைப், அது எனக்கு நல்லதாகவே படலை. ஒரு இடத்துக்கு போனால் குட் வைப் பேட் வைப்னு இருக்கும்.
இந்த இடத்துல வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பேட் வைப்பாக தான் இருக்குது. வேணாம், இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வரலை, கிளம்புறது தான் நல்லது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கையை பிடிச்சி புல் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே மனுஷங்க நடமாட்டம் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, மிருகங்களும் இருக்காது. சின்ன தீவில் ஆபத்தான மிருகங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைனாலும் வேறு ஏதாவது இருக்கலாம். வேறு ஏதாவதா? அப்படின்னா புரியல. மோகினி இருக்கலாம். என்ன? மோகினி. இந்த பக்கம் ஏதோ ஒரு தீவு இருக்குது, மோகினி தீவுன்னு. என்னது? மோகினி தீவு. நான் இந்த கடற்பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தில் இருக்கேன். இத்தனை வருஷத்துலேயும் நான் அதிகமாக கேள்விப்பட்டது அந்த தீவை பற்றி. அந்த தீவில் ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட 500-600 வருஷமாக தனியாக இருக்காளாம். அவள் மோகினியாக அலைஞ்சிட்ருக்கா. ஏதாவது ஒரு வயசு பையனை பார்த்தா அவ்வளோதான், அவனை அவளோட கண்ட்ரோலில் மயக்கிடுவா. அதுக்கப்புறம் அவனை யாராலையும் பார்க்க முடியாது. அட நீங்கள் வேறு எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வேணால் ஷிப்புக்கு போங்க. நான் இங்கேயே கொஞ்சம் தனிமையை அனுபவிச்சுட்டு அப்புறமா வரேன். டேங், விபரீத விளையாட்டு வேணாம், சொன்னால் கேளு, வா போகலாம். நான் வரவே மாட்டேன். இன்றைக்கி நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இருக்க போகிறேன். மோகினியா? வரட்டும், நானும் பார்க்குறேன் எப்படி அவள் மட்டும் இந்த தீவில் தனியாக இருக்கான்னு. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நானே உங்ககிட்ட சொல்கிறேன். கிளம்புங்க 2 பேரும். இங்கே பாரு, உன்னை மட்டும் விட்டுட்டு போகிறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக மனசில்லை டெஹங். சிமின், இங்கே பாரு, நான் அந்த கப்பலுக்கு வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா கோர்ஸும் படிச்சிருக்கேன், எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன். கப்பலே இல்லைனாலும் ஒரு தீவில் தனியாக மாட்டிக்கிட்டா என்னால் இங்கேருந்து தப்பிச்சு நம்ம வீடு வந்து சேர முடியும். அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் ஒரு ஷிப்போட வைஸ் கேப்டன். எந்த டைமில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல எதுவும் ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என் கண்ணு முன்னாடியே என் ஷிப் நின்றுட்டுருக்கு, என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் இப்படி பொண்ணு மாதிரி பயந்துட்டுருக்கீங்க? ஜிமின், அவனோட காலை 2த்தையும் பொடி. என்ன? காலை பொடிடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் டக்குன்னு டேவோட காலை பிடிக்கிறாரு. சுகா டேவோட கையை பிடிக்கிறாரு. நான் 2த்தையும் பிடிச்சி, அதாவது குண்டுக்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அவங்க போட்டில் டேவங்க படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த போட்டை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே கடுப்பாக எழுந்து உட்கார்றாரு. நான் அவ்வளோ சொல்லியும் என்னை எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? மனுஷங்களாடா நீங்களாம்? ஐயோ, அந்த சொர்க்கத்துலேருந்து என்னை அந்த நரகத்துக்கு தூக்கிட்டு போகிறானுங்க. அங்கே போனால் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டே இருப்பானுங்க, என் காதுலேருந்து குடையும். ப்ளீஸ் என் விட்டுருங்கடா, நான் காலையில் சேர்ந்துக்கிறேன். இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் கேட்க முடியாது. ஒரு தீவில் உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் எப்படா நிம்மதியாக ஷிப்புக்கு போவோம்? கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு? அப்படின்னு சொல்லி சுகா படப்படன்னு திட்டிகிட்டே இருக்காரு. அதை கேட்டோடனே டேங் சைலண்ட் ஆகிட்டார். ஃபைனலி 3 பேரும் லைஃப் போட்டை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அப்படியே மேலே ஏறி ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஃபைனலி அவங்களோட கேபின்குள்ளே இருக்க ரூமுக்கு போகிறாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. உள்ளே போனோடனே இவ்வளோ நேரம் சில்லுன்னு ஒரு ஃப்ரெஷ் ஏரை எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போது உள்ளே போனோடனே ஒரு மாதிரி சூடாக இருக்குது. அங்கே இருக்க மெஷின், அதோட இன்ஜின் ஆயில்னு சொல்லி ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. அந்த ஏரே தெரியுது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது டேங்க்கு கடுப்பாக இருக்குது. ஒரு நாள் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லி டே புலம்புறாரு. அப்படியே அவரோட பெட்டில் எழுந்து உட்கார்றாரு. என்னடா, படுத்து தூங்கு, நாளைக்கு காலையில் எழுப்புறோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நான் தூங்கிக்கிறேன், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டே 2 பேரையும் வெளியே தள்ளிட்டு கதவை லாக் பண்ணிட்டாரு. அவங்களும் ஃபைனலி அவங்க ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. அப்போ டே அந்த பெட்லேயே உட்காந்துட்டு அவரோட சின்ன விண்டோ வழியாக அங்கே தெரிகிற அந்த ஐலாண்டையே பார்த்துட்ருக்காரு. அந்த ஐலாண்டுக்கு மேலே தான் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபுல் மூன் இருக்குது. அந்த வெளிச்சம் சுற்றி எல்லா பக்கமும் படுது. அந்த ஐலாண்ட் ஏதோ இந்த ஒரு டைமண்ட் மாதிரி மின்னுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தான் நைட்டாக இருந்தாலும் அந்த இடம் மட்டும் அவ்வளோ வெளிச்சமாக
டேங்கோட கண்ணுக்கு தெரியுது. அப்போ டே வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்காரு. நாம் மட்டும் ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மெதுவாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வெளியே பார்த்தா அவங்க 2 பேரும் இல்லை, அவங்க போய் படுத்துட்டாங்க. அதனால டே வந்து மெதுவாக அப்படியே அந்த கேபின்லேருந்து கீழே இறங்கி ரொம்ப கீழே இறங்கி அந்த ஷிப்புக்குள்ளேயே போவாங்க இல்லையா. இப்போது ஷிப்புக்குள்ளே வந்து கூட்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். இந்த ஷிப்பு வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்க ஷிப்பு. 3 ஃப்ளோர்லேயும் கூட்ஸ் தான் இருக்கும். மேலே இருக்க ஃப்ளோரில் தான் இவங்களோட திங்ஸ் வைக்கிறது இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ டேங் வந்து கப்பலுக்குள்ளேயே கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்குறாரு. அங்கே இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா மேலேருந்து கயிறு கட்டி அந்த போட் வந்து இன்னுமே கடலில் தான் இருக்குது. அப்போது அதை பார்த்தோன்னே டே வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த டோர்லேருந்து வெளியே வந்து அந்த டோரை கயிறை பிடிச்சி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கயிறு வழியாக அப்படியே அந்த ஷிப்பில் இருந்து போட்டில் இறங்குறாரு. அந்த சவுண்டை கேட்டவுடனே டேங் வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அதே ஓனாய் கத்துற சவுண்டு. டே வந்து அந்த கயிறெல்லாம் கலட்டி விட்டுட்டு அந்த போட்டை வந்து அங்கேருந்து மெதுவாக ஓட்டிட்டு அந்த தீவு கிட்ட வராரு. கிட்ட வர வர அந்த அழகை ரசிச்சுட்டே வராரு. அந்த மூன் லைட்டில் அங்கே இருக்க மரங்களோட நிழலெல்லாம் அந்த தீவில் கீழே விழுந்திருக்கு தரையில். அது வேறு ஆடிட்டே இருக்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்குது அந்த நைட்டில் அந்த தீவை பார்க்க. டே வந்து ஃபைனலி அந்த கரையில் போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து அந்த தீவுக்குள்ளே வராரு. தனிமை, வெறும் தனிமை. ஆனால் அது நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து தனியான ஒரு இடம், ஒரு ஸ்டேபிளான ஒரு தரை, அது எல்லாமே அவர் என்னமோ பண்ணுது. அப்போது டேஹாங் வந்து அந்த தீவை சுற்றி பார்க்குறாரு. நம்ம ஏன் உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக கரையிலேருந்து தீவுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அது மேலே ஏறுது. அதாவது ஃப்ளாட்டான லேண்ட் இல்லை, ஒரு மாதிரி மலை மாதிரி இருக்குது. மேலே ஏறி போயிட்டுருக்காரு. மோகினி ஐலாண்ட். பேரெல்லாம் நல்லா தான் வச்சுருக்கானுங்க பயங்கரமாக. ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக ஒன்றும் இல்லையே. எல்லா மனுஷனுக்கும் இருட்டு தனிமைன்னு வரும்போது அவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும், நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. அந்த பயம்தான் புதுசாக ஏதோ ஒரு உயிரினம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பயந்துட்டு அவனை வாழ சொல்லுது. ஆனால் எனக்கு அப்படி எந்த பயமும் இல்லை. மனுஷங்களை மீறின சக்தி இந்த உலகத்தில் இல்லை, அதை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவருக்கு அவரே பேசிட்டு அங்கே உள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸில் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. டே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. யாரோ சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சா? இல்லை என்னோடய கற்பனையா? இப்போ தான் நான் சொன்னேன் தனிமையாக இருக்கும்போது என்ன வேணாலும் தோணுன்னு. அப்படி தான் ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்போ டே வந்து டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஹைட்டாக இருக்க ஒரு மரத்தில் ஒரு அவுல் வந்து உட்காந்து டேவே பார்த்துட்ருக்கு. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. சி, அவுல் தானா இது? நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, தேவையில்லாமல் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இன்னும் ஃபார்வர்டில் முன்னேறி போகிறாரு. போக போக அந்த இடம் அவர் என்னமோ பண்ணுது. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வருது. மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, அப்புறமா பாரிஜாத்தம் ஒரு பூ, இதெல்லாமே சேர்ந்து அடிக்கிற ஒரு வாசனை. அந்த வாசனை ஆளையே மயக்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஹேல் பண்ணுறாரு. அந்த வாசனை வந்து டேங்க்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்ன வாசனை? ஒரு 4 பாட்டில் சரக்கு அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் வருது அந்த வாசனைக்கே. டேங் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி அந்த வாசனை வர பக்கம் டர்ன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன வாசனை இது? ஆளையே மயக்குது. என்ன பூவாக இருக்கும்? இவ்வளோ வாசனை இருக்க ஒரு பூ இந்த உலகத்தில் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டே போகிறாரு. போக 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 அந்த தீவில் ஒரு பெரிய கோபுரம் இருக்குது.
அதாவது ஒரு பில்டிங் இருக்குது, அந்த காலத்து பில்டிங் கல்லுலேயே கட்டியிருக்காங்க. சுற்றி பார்த்தா நிறைய பில்டிங் இருக்குது. அதெல்லாம் அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது. டேங்க் வந்து செம்ம ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, மனுஷங்க நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இங்கே கல்வெட்டு, சிற்பம், கோபுரம், அந்த காலத்தில் ஒரு சிட்டியே இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கல் மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய தங்கம், வெள்ளி, கோல்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலா வெளிச்சத்துக்கு பயங்கரமாக மின்னிட்டுருக்கு. நிறைய ட்ரெஷரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்குறாரு. என்ன இதெல்லாம் எப்படி இங்கே தனியாக விட்டு வச்சுருக்க மாட்டாங்களே? அந்த சவுண்ட் கேட்டவுடனே டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிறைய மண்டபம் மாதிரி இருக்குல்ல, அதோட காரிடாரில் அந்த தூண்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு உருவம் வேகமாக ஓடுற மாதிரி தெரியுது. முடியெல்லாம் நீளமாக இருக்குது. அப்போது அதை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இந்த இடத்துல யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரும் அது பின்னாடியே போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே டேம் வந்து அந்த உருவத்துக்கிட்ட போயிட்டாரு. அவரும் ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று எட்டி பார்க்குறாரு. ஓ மை காட், அது ஒரு பொண்ணு. இந்த தீவில் பொண்ணா? ஒரு வேளை அவங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தான் அந்த மோகினியாக இருப்பாளோ? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இவ யாருக்கும் தெரியாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்கலாம். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு அங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தை சுற்றி படிக்கட்டாக இருக்குது. அந்த தண்ணி வந்து அந்த நிலா வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக ஆடிட்டே இருக்குது. அவள் அந்த படிக்கட்டில் மெதுவாக கீழே இறங்குறா. அவள் ஒரு லாங் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளோட லாங் ஹேர் வந்து அவளோட பட்டுக்கு கீழே வரைக்கும் இருக்குது. அது காற்றுல அவ்வளோ அழகாக பறக்குது. அவள் அந்த படிக்கட்டில் மெதுவாக கீழே இறங்கி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறா. அப்புறம் மெதுவாக பின்னாடி டர்ன் பண்ணி பார்க்குறா. அவ்வளோதான், டைம் வந்து டக்குன்னு அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் மெதுவாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவள் டர்ன் பண்ணி அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அங்கே இருக்க தண்ணியில் ஒரு மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் அவளோட ஸ்வீட் வாய்ஸில் ஹம் பண்ணிகிட்டே இருக்கா. அது கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் மூன் நைட், இந்த ராத்திரியில் இந்த குளத்தில் அவள் குளிக்கிறான்னா அவளுக்கு எவ்வளோ ரசனை இருக்கணும். பார்க்குற எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அந்த குளத்துக்குள்ளே இருந்து அந்த பொண்ணு மெதுவாக மேலே எழுந்து வரா. அவளோட கொலுசு சவுண்டு அந்த இடத்துல ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. அதை டைம் வந்து ரசித்து கேட்குறாரு. அந்த சவுண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வீட்டான வாய்ஸில் பாடிட்டே இருக்கா. அப்புறம் அவளும் அங்கே இருக்க செடி, மரம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நடந்து வந்துட்டுருக்கா. டைம் அவள் போகிற இடமெல்லாம் பின்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவோட டாப்புக்கே போயிட்டாங்க. அது ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது. அது மேலே நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேரும். அவளுக்கு பின்னாடி தான் டேஹங் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அங்கேருந்து பார்த்தா சுற்றி அந்த கடல் அவ்வளோ அழகாக தெரியுது. எல்லா பக்கமும் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போது டேஹங்கோட ஷிப் வந்து நின்றுட்டுருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அச்சோ, பார்த்து கீழே விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளோட ஹிப்போட சேர்த்து பிடிக்கிறாரு. அவளும் பெருசாக ப்ரீத் பண்ணிகிட்டே அப்படின்னு சொல்லி பப்பி ஐஸில் டேவோட ஃபேஸே பார்த்துட்ருக்கா. அவளும் அவளோட ஃபேஸை பார்க்குறாரு. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பிரகாசமும் அந்த இருட்லேயும் மை மறந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது டேவோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறா. டே அவகிட்ட போய், யார் நீ? இங்கே என்ன பண்ணுற?
இந்த தீவில் தனியாக. உனக்கு பயமா இல்லை? பயமா? எனக்கு என்ன பயம்? இது என்னோடய தீவு, நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது என்னோடய வீடு மாதிரி. அப்படியா? உன் பேர் என்ன? என்னோடய பேர் வயன்னு வச்சுக்கலாம். என்ன வயனா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கிட்ட போய் ரொம்ப கிட்ட நின்றுட்டுருக்கா. அப்போ அவன் மேலேருந்து அந்த பூவோட ஸ்மெல்லாம் வருது. உன் மேலேருந்து ரொம்ப நேரமாக ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அப்படி என்ன வச்சுருக்க? அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ரேக்ரன்ஸ். அதனால தான் கேட்டேன். இது ஏதோ ஒரு பூவோட வாசனை நான் நினச்சேன், ஆனால் இது உன்கிட்டேருந்து தான் வந்திருக்கா? நீ ரொம்ப அழகாக சிரிக்கிற. அப்படியா? தேங்க்யூ. உன்னால் எப்படி இந்த தீவில் தனியாக இருக்க முடியுது? உனக்கு துணைக்கு யாராவது இருக்காங்களா இல்லையா? உன் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க? எனக்குன்னு இந்த தீவில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் ரொம்ப வருஷமாக. என்ன, தனியாக இருக்கியா? நம்புகிற மாதிரியே இல்லையே. உன்னை பார்த்தா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்க மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நான் ரொம்ப வருஷமாக தனியாக இருக்கேன், எனக்காக யாராவது வருவாங்கன்னு நான் ரொம்ப வருஷமாக காத்துட்ருந்தேன். கடைசியாக என்னை தேடி எனக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார்? நீங்கள் தான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். உனக்கு வேணும்னா நீ வேணா என் கூட வா, உன்னை நான் வேறு நாட்டில் கொண்டு போய் விடுறேன். இங்கே தனியாக இருக்க கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நீ ஒரு பொண்ணு, எப்படி இத்தனை வருஷம் நீ தனியாக இருந்தேன்னு தெரியல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன பார்த்தா உனக்கு பாவமாக இருக்கா? உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. அப்போது அவள் டேவோட ஐஸே பார்க்குறா. அவகிட்ட போய் அவரோட நெக்கில் கையை போடுறா. என்ன பண்ணுற? எங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணா இங்கேயே ஏன் கூட இருந்துடுறேன். உன்னோட வாய்ஸ் அது என்னமோ பண்ணுது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. நீ மட்டும் இல்லை, உன் வாய்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 கையை எடுத்துகிட்டு போய் உங்களோட ஷோல்டரில் வைக்கிறாரு. உங்கள் ஷோல்டர்லாம் ஃபுல்லு விசிபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, அது உங்கள் செஸ்ட்லேருந்து உங்களோட தைஸ் வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யாராச்சும் மோகினி ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. மோகினியெல்லாம் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, மயக்கிறதுக்காகவே. இப்போ வயனும் அப்படி தான். அவள் டேயங்க ரொம்ப மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. டேயங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட வலையில் விழுந்துட்டுருக்காரு. டேஹாங், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. ஆனால் உனக்கு எப்படி என்னோடய பேர் தெரியும் அப்படின்னு வாங்கி போன குரலில் கேட்குறாரு. நான் கேட்டேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் தூரத்தில் இருந்து. என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இங்கே தானே இருந்த. அப்போது நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடற்கரையோட மணலில் படுத்துட்டு அப்படியே வானத்தில் இருக்க அந்த முழு நிலாவையும் பார்த்துட்டே இருந்தல்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருந்த. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ திரும்ப வருவேன்னு நினச்சேன், அதே மாதிரி வந்த. என் கூடவே இருக்க போகிற. எனக்கும் உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியா? நான் எப்படி இருக்கேன் பார்க்க? நீயா? நீ அப்படியே வைரத்தால் செஞ்ச சிலை மாதிரி இருக்க. உன்னை பார்க்க என்னோட 2 கண்ணே பத்தலை, அவ்வளோ அழகாக இருக்க. எப்படி இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு
இந்த ஒரு தீவில் தனியாக என்னால் நம்ப முடியல. உன்னை பார்க்குறது எனக்கு என்னமோ கனவு மாதிரி இருக்குது. டெஹம், என்னை பார்த்தா உனக்கு தொடணும் போல தோணல? ஆமாம், ரொம்ப ரொம்ப நேரமாக அப்படி தான் எனக்கு தோணுது. உன்னோட அழகான கண்கள், அதுக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. உன்னோட அழகான சிலை மாதிரி இருக்க மூக்கு, அதை தொடணும் போல இருக்குது. உன்னோட ஆரஞ்சு மாதிரி இருக்க லிப்ஸ், அதை கடிக்கணும் போல இருக்குது. மொத்தத்தில் உன்னை என்னென்னமோ பண்ணணும் போல இருக்குது. உன்னை பார்த்ததுலேருந்து நான் நானாகவே இல்லை, எனக்கு என்னமோ ஆடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒயன் வந்து அவளோட சின்ன கையை எடுத்துகிட்டு போய் டேவோட சீக்கில் வைக்கிறா. அந்த கை விரல்கள்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் இவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்லை. எந்த பொண்ணும் என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி தொட்டதே இல்லை. அப்போது நீயும் எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லையா? நானும் தொட்டதே இல்லை. உனக்கு தொடணும்னு ஆசையாக இருக்கா? ஆமாம், ரொம்ப நாள் ஆசை. அப்படியா? அப்பயும் சும்மா பார்த்துட்டே இருக்க? என்னத்தோடு என்னை அள்ளி முத்தம் கொடு. நான் அதுக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமியும் நான் எனக்காக என்னை தேடி அழகான மன்மதன் வருவானான்னு சொல்லி காத்துட்டே இருப்பேன். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு யாரும் வரல. இன்னைக்கு தான் என்னோட ரொம்ப வருஷத்தோட தீராத ஆசை இன்னைக்கு தீரப்போகுது. மோகினியை பார்த்து மனுஷங்கள்லாம் மயங்குவாங்க. ஆனால் இந்த மோகினியை மயக்கக்கூடிய அளவுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 800 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஆனால் உன்னை மாதிரி ஒரு அழகனை நான் பார்த்ததே இல்லை. என்ன, 800 வருஷமாக இருக்கியா? 800 வருஷமாக நீ எப்படி உயிரோடு இருக்க? அழகான கழுத்து, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு எப்படி 800 வருஷமாக? மனுஷங்களுக்கெல்லாம் 100 வயசு தானே? மனுஷங்களுக்கெல்லாம் 100 வயசு தான். ஆனால் நீ 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 ஒரு தேவதை. நீ பார்க்க அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்க. தேவலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தா ஒருத்தி எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒயன் வந்து டேங்கோட சிக்க பிடிச்சி அவரோட லிப்ஸ் கிட்ட போய் என்னடா நடக்குதுங்க? சடனாக வானமெல்லாம் இப்படி கருப்பாயிடுச்சு. சடனாக மழை பெய்யுது, வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறது நம்மளுக்கும் சேர்ந்து ஆபத்து. பேசாமல் நம்ம இங்கேருந்து போயிடலாம், வேறு ஏதாவது கப்பல் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரட்ஸ் கப்பல் வந்து வேக வேகமாக அவங்களோட ஆங்கரை தூக்கி கப்பலில் போட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து செம்மையாக பயந்துட்டாங்க. இப்போ நம்ம சுகோட கப்பலை பார்த்தா ஜிமின் வந்து இப்போ தான் போய் கேப்டன் எழுப்பிட்டுருக்காரு. கேப்டன் கேப்டன் சடனாக வெதர் சேஞ்ச் ஆகி பயங்கரமாக புயல் அடிச்சிட்ருக்கு, மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. அப்போ 2 பேரும் எழுந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த இடமே ஃபுல்லு இருட்டாயிடுச்சு. அந்த நிலாவோட வெளிச்சம் அந்த தீவுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதையவே அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஜிமின், வெதரை ஒழுங்காக செக் பண்ணியா இல்லையா? செக் பண்ண கேப்டன், ஈவினிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சடன் சேஞ்ச் இது. சரி, ரேடாரில் பாரு, பைரட் ஷிப் இன்னும் இருக்கா போயிடுச்சான்னு. சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வேகமாக போய் ரேடார் செக் பண்ணுறாரு.
பார்த்தா அவங்கள சுற்றி எந்த கப்பலும் இல்லை, பைரட்ஸ் கப்பலும் போயிட்டுருக்கு. கேப்டன், அந்த கப்பல் நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரையோரமாக புயல் அதிகமாக இருக்கும், கடலுக்கு போகிறது தான் நல்லது. ஆமாம், நிஜமாகவே இந்த மாதிரி புயல் அடிக்கும்போது கடற்கரையில் தான் அதிகமான அலை அடிக்கும். கடலுக்குள்ளே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இது வந்து வெயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ கடல் ஓரமாக இருந்தால் கப்பல் கவுந்துடும். அதனால் அவங்க வந்து ஆங்கரை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஜிமின், நீ போய் ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் ஆங்கரை எடுக்க சொல்லு, நம்ம இப்போ கிளம்ப போகிறோம், எல்லோரையும் ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் வந்து வேகமாக அந்த கப்பலில் வேலை செய்வாங்க இல்லையா ஒர்க்கர்ஸு, அவங்களெல்லாம் போய் எழுப்பி அலர்ட் பண்ணுறாரு. அப்போ சுகா வந்து நேராக அந்த கேப்டன் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க வைஸ் கேப்டனோட ரூமுக்கு போகிறாரு. ஆனால் நம்ம டேஹங்கோட ரூமுக்கு போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள டேவே இல்லை. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு வேலையே எங்கன்னா நின்றுட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அந்த கப்பலில் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வெளியே போய் பார்க்குறாரு, பால்கனியில் பார்க்குறாரு, எங்கேயுமே டேஹங்க காணும். அப்போ ஜிமினை வந்து வாக்கி டாக்கியில் கூப்பிட்றாரு. ஹலோ ஜிமின். சொல்லுங்கள் கேப்டன். டேங்க பார்த்தியா, அவனை ரூம்லேயும் காணும், எங்கேயுமே காணும். கப்பலில் வேறு ஏதாவது இடத்துல இருக்கானான்னு கொஞ்சம் செக் பண்ணு, ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் தேட சொல்லு அப்படின்னு சொல்லி பரபரப்பாகிறாங்க. சரக்கு கப்பல்னால் டோட்டலாக ஒரு 22 மெம்பர்ஸ் தான் வேலையே பண்ணுவாங்க. ஒர்க்கர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. நார்மலாகவே அந்த கப்பலில் பீப்புள்ஸே அவ்வளோதான் இருப்பாங்க. இப்போ தான் பேசஞ்சர்லாம் சேர்த்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பதட்டமாக வராங்க. ஒர்க்கர்ஸ்லாம் டேங்க தேடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. கடைசியில் டே வந்து அந்த கப்பலே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது சுகாவுக்கு வந்து செம்மையாக கோவம் வருது, அது இல்லாமல் டவுட் வருது. அப்போது சுகா வந்து அந்த கப்பலில் ஓப்பனாக இருக்கும் பார்த்தியா பிளேஸு, அந்த இடத்துல நின்று பைனாகுலரில் பார்க்குறாரு. பட் அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் சரியாக தெரியல. ஆனால் அந்த தீ ஓரத்தில் படகு நின்றுட்டுருக்கிறது மட்டும் தெரியுது. அதான் டேயாங் வந்து அங்கே போய் நிப்பாட்டிட்டு போயிருப்பா இல்லையா அந்த போட்டு, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே சுகா கைஸ் வாய்டாகுது. இவ்வளோ சொல்லியும் அவன் கேட்காம திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கான். மழை வேறு அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, என்ன ஆனானே தெரியல. அப்போது அந்த கப்பல் வந்து சைரன் சவுண்டு விடுறாங்க. அதாவது டே வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து தான் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய டைம் சைரன் சவுண்ட் போட்டே இருக்காங்க. பட் அப்போ கூட அந்த தீவுலேருந்து யாரும் வெளியே வந்த மாதிரியே தெரியல. அப்போ சுகாவுக்கு ஜிமினுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்போது ஜிமின் வந்து நான் வந்து வேறு போட்டை எடுத்துகிட்டு 2 ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போகிறாரு. ஜிமின், வேணாம், வெதர் சுத்தமாக சரியில்லை, அலையோட வேகம் அதிகமாக இருக்குது, நம்ம போட்டை கீழே போட்டாலும் அது இடத்துல நிற்காது. கேப்டன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு 3 பேர் கீழே இறங்குறாங்க. ஜிமின் அப்புறம் 2 ஒர்க்கர்ஸ் 3 பேரும் அந்த போட்டை ஓட்டிட்டு அந்த ஐலாண்ட் கிட்டே போகிறாங்க. சுகா வந்து தொடர்ந்து அந்த சைரன் வந்து அடிச்சுட்டே இருக்கார். ஏன்னா எமர்ஜென்சியாக இருந்தால் அந்த மாதிரி சைரன் அடிப்பாங்க, அப்போயாவது டேங் வந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சுகாவும் பைனாகுலரில் பார்த்துட்டே இருக்கார். இவங்களும் 3 பேரும் அந்த தீவுக்கிட்ட போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால போகவே முடியல, பயங்கரமாக அலை அடிக்குது. அவங்களோட போட் வந்து முன்னாடி போகாமல் அப்படியே பின்னாடி தள்ளுது. அதுவும் மோட்டார் போட்டில் அந்த கையில் துடுப்பு மாதிரி போடுவாங்களே அந்த போட்டு, ஏன்னா மோட்டார் போட் தான் டேங் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காரு அதனால். அப்போது ஜிமின் வந்து வாக்கி டாக்கியில் சுகா கிட்ட சொல்கிறாரு, கேப்டன், எங்களால் அந்த தீவை நெருங்கவே முடியல, என்னன்னு தெரியல, அலை வந்து இப்படியே அடிக்குது, எங்களை வந்து கடலுக்குள்ளே தான் தள்ளுது, எங்களை அந்த ஐலாண்டை நெருங்கவே விட மாட்டேங்குது, காற்றோட வேகம் வர ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதான் நான் சொன்னேன், நீங்கள் போகிறது அங்கே ஆபத்துன்னு, பேசாமல் ரிட்டன் கப்பலுக்கு வாங்க. அப்போ நம்ம ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் கப்பலுக்கு வராரு. 3 பேரும் மேலே வந்துட்டாங்க. கேப்டன், எங்களால் அங்கே கிட்ட நெருங்கவே முடியல. நான் அப்போவே அவனுக்கு படித்து சொன்னேன், இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், நம்ம ஷிப்பில் இருக்கிறது தான் நல்லதுன்னு. தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டான், இப்போ நம்மளால் கிளம்பவும் முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த தீவு தான் காட்டுறாங்க. அந்த தீவில் அங்கே இருக்க ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, கல் மண்டபம்,
அதுக்குள்ளே நம்ம டேங்கும் மோகினியும் 2 பேரும் பயங்கரமாக புரண்டுட்ருக்காங்க. அப்போது ஒயன் வந்து கீழே இருக்கா, அவர் வந்து அவளோட மேலே இருக்கார். 2 பேரும் மேலேயும் கீழே பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. ஃபைனலி 2 பேரும் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. நீ ஒரு அழகன் மன்மதன், என்னை மயக்கிய மன்மதன். நீயும் அழகான மோகினி. அப்போது அந்த சடன் சவுண்டு கேட்டோடனே டேங் வந்து டக்குன்னு எழுந்து உட்கார்றாரு. அவரோட தலைக்குள்ள ஏதோ ஒரு நிமிஷம் ஆகுது. இது நான் வந்து ஷிப்போட சைரன் சவுண்டு. ஓ மை காட், அவங்க என்னை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாரு. அப்போது அவர் மேலே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. டக்குன்னு அவரோட பேண்ட்டெல்லாம் எடுத்து போடுறாரு. டேங், எங்கே போகிற? என்னோடய ஷிப்க்கு. நீ உன் ட்ரெஸ்ஸெல்லாம் வேர் பண்ணிக்கோ, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நீ என் கூட வா. எங்கே வரணும்? என் கூட. நீ எப்படி இங்கே தனியாக இருப்ப? இனிமேல் நீ என் கூட இரு. அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் வயன். அப்போது வயனோட ஐஸ் வந்து பயங்கரமாக டார்க் ஆகுது. டேங்கோட ஆன்சர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் அங்கே நடக்கிறதே வேறு. அதனால் பயங்கர கோவத்தில் அப்படியே அவளோட இடத்துல இருந்து எழுந்து நிற்கிறா. என்ன யோசிக்கிற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கலாம். என்னை விட்டு போறியா? என்னை விட்டு போகாத. வயன், நான் ஒரு ஷிப்போட கேப்டன். என்னால் இங்கே இருக்க முடியாது. உன் கூடவே எப்போ என்னால் இருக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ என் கூட வந்துரு. இல்லை, என்னால் இந்த தீவை விட்டு எங்கேயும் வர முடியாது. என்னால் இந்த தீவை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் என்னாச்சு? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை, எனக்கு ஒரு சாபம் இருக்குது. அதனால் என்னால் இந்த தீவிலேருந்து வெளியே வர முடியாது. என்ன சாபமா? என்ன சொல்கிற வயன்? எனக்கு புரியல. நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீ என் கூடவே இரு என்னோடய ஷிப்பில். இல்லை, என்னால் இங்கேருந்து வெளியே வர முடியாது. நானே நினச்சாலும் என்னால் இங்கேருந்து வர முடியாது. நீ என் கூடவே இரு ப்ளீஸ், என்னை விட்டு போகாத. என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கையை பிடிச்சி அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. டே வந்து வாய்டைஸில் பார்க்குறாரு. வயன், நான் உடனே இங்கேருந்து போயாகணும். என்னோடய கப்பல்லேருந்து ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க நான் இல்லாமல் கிளம்ப முடியாது. அவங்களால கண்டிப்பாக ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு வேகமாக இழுக்கிறாரு. பட் அவள் வரவே மாட்டேன்றா, அங்கேயே நிற்கிறா. வயன், என்னாச்சு உனக்கு? வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்க பார்க்குறாரு. பட் அவரால் தூக்கவே முடியல. என்னாச்சு உனக்கு? வா வா போகலாம். என் கூட வரமாட்டியா? அதான் நானும் கேட்குறேன். நீ என் கூட இங்கேயே இருக்க மாட்டியா? நான் உன் கூட வரமாட்டேன். ஆனால் நீ என் கூட தான் இருந்தாகணும். நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். அப்படி நீ போகணும்னு நினச்சினா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேன். வாட்? என்ன சொன்ன? நீ சொன்னல உனக்கு அமைதியான இடம்னா ரொம்ப பிடிக்குன்னு. இங்கே என் கூட இரு, அமைதியான இடம். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். இல்லை, என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்கு நிறைய கடமை இருக்குது. என்னை நம்பி ஒரு ஷிப், அப்புறம் ரொம்ப நிறைய பேர் காத்துட்ருக்காங்க.
அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் தொடர்ந்து ஹாரன் அடிக்கிறாங்க. என் கையை விடு, என் கூட வா. டேஹாங், நீ அந்த ஐலாண்டில் எங்கேயாவது இருந்தால் உடனே ஷிப்புக்கு வா. உனக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வெதர் கண்டிஷன் சரியில்லை, இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. சீக்கிரமாக ஷிப்புக்கு வா, நாங்கள் ஷிப்பை எடுக்க போகிறோம். வயன், அங்கே பாரு, என்னை கூப்பிட்றாங்க. நான் உடனே இங்கேருந்து போயாகணும். அப்போது நீ என்னை விட்டு போக போறியா? இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், வா. இல்லை, என்னால் இந்த தீவிலேருந்து வெளியே வர முடியாது. ஏன் வர முடியாது? என்னாச்சு உனக்கு? நான் ஒரு மனுஷி இல்லை, நான் ஒரு மோகினி. வாட் அப்படின்னு சொல்லிட்டு டேஹாங் வந்து வாய்ட் ஐஸில் பார்க்குறாரு. ஆமாம், நான் ஒரு சாதாரண மனுஷி இல்லை, என்னால் உன் கூட வர முடியாது. நீ சொல்கிறது உண்மையா? என்னால் நம்ப முடியல. ஆமாம், உண்மைதான். எனக்கு உன் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கு. ஆனால் என்னால் இந்த தீவை விட்டு எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஒரு சாபம் இருக்குது. என்ன சாபம்? என்னதான் ஆச்சு உனக்கு? நீ பார்க்க ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி அழகாக இருக்க, ஆனால் பொண்ணு இல்லைன்னு சொல்கிற. இதை என்னால் நம்பவே முடியல. ஆமாம், என்னை பார்க்க பொண்ணு மாதிரி தான் தெரியும். நான் இந்த தீவில் தான் ஆவியாக அலைஞ்சிட்ருக்கேன். ஃபுல் மூன் டே அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு முழு சக்தி கிடைக்கும். நான் நார்மல் மனுஷியாக மாற முடியும். மற்ற நாள் நான் வெறும் காற்றா மட்டும்தான் இருப்பேன். இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு மனுஷ உருவம் கிடச்சிருக்கு. மற்ற நாள் எல்லாம் நான் வெறும் காற்று. அப்போட்டே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லாம் வாய்ட் ஆகுது. அவருக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? பயப்படுறியா? இல்லை, பயமாலாம் இல்லை. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. எப்படி உன்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது? நான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இல்லை, நான் எப்போவோ செத்து போயிட்டேன். என்ன? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டேன். நான் செத்து போய் 800 வருஷம் ஆகுது. அதை கேட்டவுடனே டேக்கு பயங்கரமாக உள்ளுக்குள்ளெல்லாம் நடுங்குது. நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இந்த 800 வருஷமாகவும் ஒவ்வொரு ஃபுல் மூன் டே அன்றைக்கும் எனக்காக யாராவது இந்த தீவுக்கு வருவாங்களான்னு காத்துட்ருப்பேன். அப்படியா? ஆமாம். நீ எப்படி மோகினி ஆன? உனக்கு என்ன ஆச்சு? செத்துப்போனால் எல்லாரும் அது நீ கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. ஒரு பொண்ணு அவளோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் செத்து போயிட்டானா, அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் அவள் மோகினி ஆவா. அதுவும் நான் தேவலோகத்தில் வாழ்ந்த ஒரு பெண். நான் இந்த பூமிக்கு இந்த அழகை சுற்றி பார்க்க தான் வந்தேன். ஆனால் இங்கே என்னை சில பேர் கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இருந்து தான் நான் இங்கே மோகினியாக அலைஞ்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி உன்னை பார்த்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ ரொம்ப நல்ல மனுஷன். உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் உன்னை நினச்சிட்டு உனக்காக நான் இங்கே காத்துட்ருப்பேன். நீ வருவியா? கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன், கிட்டவா. அப்போ அவரால் ஹக் பண்ணி, அப்போ நீ மார்னிங் இங்கே இருக்க மாட்டியா? சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நான் காற்றா மாறிடுவேன். அதை கேட்டவனே டேஹாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளோட ஃபோர்ஹெட்லேயே, நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் இப்போ இருந்து நீ என்னோட காதலி. வருஷம் கரெக்டாக இந்த நாள் அன்னைக்கு நான் உன்னை பார்க்க வருவேன், சரியா? ஓகே வைன், எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹாங் வந்து அங்கேருந்து போகிறாரு. அப்போ நீங்களும் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு, உங்களையே பார்த்துட்ருக்காரு.
கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்ப்பேன். எனக்காக காத்துட்டுரு. அப்போது நீங்கள் வந்து அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோட லிப்ஸ் கிட்ட போய் இந்த டேவை என் ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். நீ திரும்ப வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு ஃபுல் மூன் டே அன்னைக்கும் உனக்காக நான் காத்துட்ருப்பேன். என்ன ஜிமின், அவன் வந்தானா இல்லையா? விடிய போகுது, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் புயலோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. கரையில் இருக்கிறது ஆபத்து. 500 பேரோட உயிருக்கு நாம் தான் பொறுப்பு. இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருந்து நிற்க முடியாது. நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை வந்து இன்ஜினை வந்து ஆன் பண்ணுறாரு. கேப்டன், ஒரு 5 நிமிஷம் அவனை விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. எனக்கும் தான் மனசு வரல. ஆனால் நம்மளால் ரொம்ப நேரம் காத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின் வந்து வேகமாக போய் அவரோட பைனாகுலர் எடுத்து பார்க்குறாரு, டேங் வராரா இல்லையான்னு. அப்போது அந்த கடற்கரை ஓரத்தில் யாரோ வர மாதிரி இருக்குது. பயங்கரமாக மழை மின்னல் மாதிரி அடிக்குது. அந்த ஃபாக் மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளேருந்து நம்ம டே வந்து மெதுவாக வெளியில் வராரு. அவர் கூட ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. ஆனால் அது ஜிமினுக்கு வந்து சரியாக தெரியல. அப்போ டேயாங் வந்து ஃபைனலி அங்கே இருந்த போட்டில் ஏறி கப்பலை நோக்கி வந்துட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே ஜிமின் சிரிக்கிறாரு. கேப்டன், டேயாங் வந்துட்டான். என்ன வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. பார்த்தா டே வந்து அந்த போட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராரு. அப்பா ஃபைனலி வந்துட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்து டேயாங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைனலி டே வந்து அந்த ஷிப்பில் ஏறிட்டார். ஏறினோடனே அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்க அந்த பால்கனி வழியாக ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம வயன் வந்து அங்கே நின்று டேயாங்க்கு பாய் சொல்லிகிட்ருக்கா. அப்போது டேயாங்க்கு வந்து கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்குது. வயனை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு வர்றது, அவளால் அந்த தீவுலேருந்து வர முடியாதுன்றத அவரால் நம்பவே முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவள் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாரு. அவள் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தார். அதுக்குள்ளே அவள் வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஹார்ட்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக பெயின் ஆகுது. அவர் வலி நிறைஞ்ச கண்ணோட வயனை பார்த்து பாய் சொல்கிறாரு. வயனும் அங்கேருந்து அதே ஃபீலிங்கோட தான் டேயாங்க பார்த்துட்ருக்கா. ஒரே ஒரு நைட் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணான். 800 வருஷமாக காத்துட்ருந்த ஒரு மோகினியோட ஆசை இன்றைக்கி அநியாயமாக கப்பலில் போகுது அப்படின்னு நினச்சி அவளுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. டேயாங், உனக்காக நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன். ஹாய் ஆர்மிஸ், ஃபைனலி நான் வந்துட்டேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ரைட்டர் கல்கி இருக்கார் இல்லையா, அவரோட மோகினி தீவுன்னு ஒரு புக் இருக்குது. ரொம்ப சின்ன புக்கு தான். அதை வந்து நான் ஆன்லைனில் படித்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த டைட்டிலும் அதில் வர கொஞ்சம் சீனும் தான் இதில் வந்து மேட்ச் ஆகும். மற்றபடி ஸ்டோரிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்டோரி தான். நான் தான் இதில் வந்து ரைட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லை கிரிஞ்சாக இருக்கான்னு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, மோகினி ஸ்டோரியெல்லாம் நான் முன்னாடி கேட்டிருக்கேன். மோகினி ஸ்டோரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேஸில் ஒரு ஸ்டோரி எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இது. ஓகே, பாய். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.